வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். சின்ன குழந்தைங்களுக்கு எண்களை கத்துக் கொடுக்கறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சாதாரண எண்கள் எண்ணும் பாடம் பல புலன்களை உள்ளடக்கிய கற்பித்தல் முறையை பயன்படுத்தி எப்படி ஒரு சிறப்பான கற்றல் அனுபவமாக மாறுது என்பதைத்தான் இந்த அலசல்ல நம்ம விரிவா பார்க்க போறோம். வழக்கமான அறிமுகங்கள்ல எல்லாம் விட்டுட்டு நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த குமிழிகள்ல மிதக்கிற எண்களையும் குறிகளையும் கொஞ்சம் பாருங்களேன். கணிதம்ங்கிறது ஒரு பெரிய மலைய பார்த்து பயப்படுற மாதிரி இல்லாம அது ஒரு குதூகலமான கொண்டாட்டம்னு எப்படி மாத்துறாங்கன்னு நாம பார்க்க போறோம். முதல்ல கதை வழி கணிதம் மாம்பழ விருந்து அப்படிங்கிற ஒரு பகுதியை எடுத்துப்போம். இந்த கதை எவ்ளோ சிம்பிளா ஆரம்பிக்குதுன்னு கவனிச்சிங்களா? ஒரு அணில் ஜாலியா ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கு. இதுதான் 1 அப்படிங்கிற அடிப்படை எண்ணை எந்த ஒரு அழுத்தமும் இல்லாம ரொம்ப இயல்பா குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்துது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா பறவைகள் வந்து சேருது. 2, 3ன்னு ஆரம்பிச்சு 5 வரைக்கும் போகுது. இத வெறும் கதையா வாசிக்காம கூட்டல் அப்படிங்கிற கணித முறைய அப்படியே அவங்க கண் முன்னாடி ஒரு செயல்முறையா மாத்திடுறாங்க. கடைசியா கதையோட சுவாரஸ்யமான கட்டத்துக்கு வரும். இங்க மொத்தம் 9 விலங்குகளும் பறவைகளும் சேர்ந்து அந்த ஒத்த மாம்பழத்தை பங்கு போட்டுக்கறாங்க. 1, 2ன்னு ஆரம்பிச்ச பாடம் இப்போ எவ்வளவு அழகா முழுமை அடைஞ்சிருக்குன்னு பாருங்க. இதுல இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு தடவையும் எத்தனை பறவைகள் புதுசா வந்து சேர்ந்ததுன்னு குழந்தைகள்கிட்டயே நேரடியான கேள்விகளை கேக்குறாங்க. இது அவங்களோட சிந்திக்கும் திறனை எப்படி தூண்டி விடுதுன்னு நினைச்சு பாருங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது விளையாட்டு கற்றல், கணிதத்தை நோக்கி நகர்தல். கதைய விட்டுட்டு இப்போ கொஞ்சம் பிசிக்கலான ஆக்டிவிட்டிக்கு வருவோம். குழந்தைங்க எல்லாரும் வட்டமா நின்னு கை கோர்த்து பாடிக்கிட்டே சுத்துறாங்க. கணித பாடத்தை வெறும் மூளையால மட்டும் யோசிக்காம உடல் இயக்கத்தோட சேர்ந்து படிக்கும்போது அது இன்னும் ஆழமா பதியும் இல்லையா? இந்த விளையாட்டுல இருக்கிற மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்னன்னா, குழந்தைங்க பாடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் 4ன்னு கை தட்டி சொல்லுவாரு. உடனே எல்லாரும் 4 பேரா குழுவா பிரியணும். இந்த கேம் மூலமா குரூப்பிங், இடஞ்சார்ந்த விழிப்புணர்வு, அது மட்டும் இல்லாம மீதி அப்படிங்கிற கான்செப்ட் கூட எவ்வளவு ஈஸியா கத்துக் கொடுக்கறாங்க பாருங்க. இந்த 4 அப்படிங்கிற எண்ணை வச்சு இன்னொரு சுவாரஸ்யமான விளையாட்டும் இருக்கு. அதுதான் ஃபிங்கர் மைம். அதாவது 4 அப்படிங்கிற எண்ணை விட கம்மியான இல்லனா அதிகமான விரல்களை குழந்தைங்க காட்டணும். எவ்ளோ ஃபாஸ்டா உங்க மைண்ட் வேலை செய்தன்னு பாத்தீங்களா? சரி, இப்போ அடுத்த முக்கியமான கட்டம் ஒப்பிடல் மற்றும் பகிர்தல், கணிதம் மற்றும் சமூக மதிப்பீடுகள். அக்டோபர் 31ஆம் தேதி நடக்கிற ஏக்தா திவாஸ் அன்னிக்கு எனது ஓவிய நாள்னு ஒரு நிகழ்வு நடத்துறாங்க. பொருட்கள் கம்மியா இருந்து குழந்தைங்க அதிகமா இருக்கும்போது அதை எப்படி பகிர்ந்துக்கணும்னு ஒரு சூப்பரான விவாதத்தை இது உருவாக்குது. இங்கதான் மேத்ஸும் நம்ம சமூக பொறுப்பும் ஒன்னா சேருது. அதிகம், குறைவு அப்படிங்கிற இந்த சிம்பிளான வார்த்தைகளுக்கு பின்னாடி எவ்ளோ பெரிய அர்த்தம் இருக்கு பாத்தீங்களா? சும்மா பொருட்களை என்ற ஒரு சாதாரண பயிற்சி நம்மகிட்ட வளங்கள் குறைவா இருக்கும்போது அதை மத்தவங்களோட எப்படி ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான வாழ்க்கை பாடமா இங்க மாறிடுது. நம்ம லிஸ்ட்ல அடுத்தது எண்களை காணுதல், நம்மை சுற்றியுள்ள கணிதம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குழந்தைங்க முன்னாடி பறவைகள், பட்டாம்பூச்சிகள்னு ஒரு பிஸியான இயற்கை காட்சியை கொடுத்து இதுல குறிப்பிட்டு சொல்ற பொருட்களை தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. இது அவங்களோட கவனிக்கும் திறனை எவ்வளோ அதிகமாக்கும்? இதுக்காக குழந்தைங்க சில வழிமுறைகளை பின்பற்றுறாங்க. இப்போ 2 பட்டாம்பூச்சிகள் இருக்குன்னா அதை எண்ணி வட்டம் போட்டு அதுக்கு கீழே 2 அப்படிங்கிற எண்ணை எழுதுறாங்க. கண்களால பாக்குற ஒரு விஷயத்த எண்களா எப்படி மாத்துறதுன்னு ரொம்ப பிராக்டிக்கலா செஞ்சு பழகுறாங்க. 1, 2, 3 ஸ்டார்ட் அப்படிங்கிற இந்த ஒரு உற்சாகமான வார்த்தை படத்துல ஒளிஞ்சிருக்க 5, 6ன்னு எல்லா எண்களையும் தேடி கண்டுபிடிக்க அவங்கள ஊக்கப்படுத்துது. இப்படியாக பல உணர்வுகளை தூண்டுற நம்ம கணித பயணமும் ஒரு நிறைவான இடத்துக்கு வருது. மொத்தத்துல சொல்லப்போனா இது வெறும் 1-2 எண்ணற விஷயம் மட்டும் கிடையாதுங்க. கதைகள், ஓடியாடி விளையாடுறது, பொருள்களை பகிர்ந்துக்கிற நல்ல குணம், அப்புறம் கூர்ந்து கவனிக்கிற திறன், இப்படி எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்த ஒரு முழுமையான பேக்கேஜ்னு சொல்லலாம். முடிவா உங்ககிட்ட ஒரு கேள்வியோட நான் விடைபெறுறேன். சின்ன வயசுல நாம விளையாடி கத்துக்கிட்ட இந்த எளிய கணித பாடங்கள் தான் இன்னைக்கு நாம ஒரு முதிர்ந்த மனிதரா இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிற விதத்தையே வடிவமைச்சிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலோட உங்களை சந்திக்கிறேன்.